அதற்குண்டான அடிப்படை பணிகள் ஏற்கனவே துவங்கப்பட்டிருக்கின்றன. ரோப்கார் அமைப்பதற்கு மாத்திரம் பார்த்தால் தமிழ்நாட்டிலே ஒரு 2-3 நிறுவனங்கள் தான் ஒட்டுமொத்தமாக இருக்கின்றன. ஆகவே அதில் நேர்த்தியான நிறுவனங்களை தயார் செய்வதும், அந்த ரோப்கார் அமைக்கின்ற போது பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற வகையில் நேர்த்தியாக மிகவும் கவனத்துடன் அந்த பணியை கையாள வேண்டியிருப்பதால் அதற்குண்டான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்ட நிலையில் என்னுடைய கணக்கின்படி குறைந்தபட்சம் ஒப்பந்தம் கோருவதற்கு ஒரு 6 மாத காலமாவது பிடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுதியாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்ட ரோப்கார்கள் பழனி, இடும்பன்மலை, அதேபோல் வனுவாவி, அதேபோல் திருப்பரங்குன்றம், திருநீர்மலை, திருக்கழுக்குன்றம் ஆகிய இடங்களில் ரோப்கார் அமைக்கின்ற பணிகள் தொடங்கும். ஏற்கனவே கடந்த ஆட்சியில் முடிவுறாத பணிகளில் இருந்த நிலையில் தேர்தல் அறிவிப்புக்கு காலையிலே பிப்ரவரி 26ஆம் தேதி சோளிங்கர் ரோப்காரை திறந்து வைத்து விட்டார்கள். ஆனால் அதில் 50% பணிகள் கூட நிறைவடையாத நிலையில் அந்த பணியை தற்போது எடுத்து முழுமையாக அந்த ரோப்கார் பணி நிறைவுற்று வெகு விரைவில் அதற்குண்டான மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்க இருக்கின்றோம். அதோடு மட்டுமில்லாமல் ஒரு இடங்களில் ரோப்கார் அமைக்கின்ற பொழுது அந்த ரோப்காருக்கு வந்து செல்லுகின்ற வாகனத்திற்குடைய வழித்தடம், மக்கள் பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது அங்கே பூங்காக்கள், அதேபோல் வாகன நிறுத்துமிடம், அதேபோல் உபாதைகளை கழிப்பதற்கான பொது கழிப்பிடங்கள், குடிநீர் வசதி போன்றவை எதுவுமே செய்து தரப்படவில்லை. அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அருமையண்ணன் காந்தி அவர்கள் சுமார் 12 கோடி ரூபாய் செலவில் உபயதாரர்களை திரட்டி நிதியை பெற்று தற்போது அந்த ரோப்கார் பயன்பாட்டிற்கு வருகின்ற நிலையில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை தேவைகளையும் நிறைவு செய்திருக்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்கிறது. அதுபோல் திட்டமிட்டு எடுத்தேன் கவித்தேன் இல்லாமல் திட்டத்தோடு நின்று விடாமல் அந்த திட்டம் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகின்ற அளவிற்கு மிகவும் கவனத்தோடு புதிய ரோப்கார்களை அமைப்பதற்குண்டான பணிகளை துவக்கி இருக்கின்றோம். சோளிங்கர் ரோப்கார் பணி வெற்றிகரமாக இந்த 2.5 ஆண்டு காலங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு நேர்த்தியோடு அந்த ரோப்கார் பணி நிறைவுறுகின்ற நிலை. வெகு விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த சோளிங்கர் ரோப்காரும் அளிக்கப்படும். அதேபோல் நம்முடைய கரூரிலே இருக்கின்ற அந்த ரோப்காரும், கரூரிலே இருக்கின்ற ஐயர்மலை திருக்கோயில் சார்ந்த ரோப்காரும் பிப்ரவரி 26, 2021 துவக்கி வைத்து விட்டார்கள். அந்த பணியையும் தொடர்ந்து விரைவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். அதுவும் ஓரிரு மாதங்களில் அந்த பணியும் நிறைவு செய்யப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு அந்த ரோப்காரும் கொண்டு வரப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் வயது முதிர்ந்தவர்கள், சற்று உடல்நலம் குன்றியவர்கள் இறைவனை லகுவாக தரிசனம் செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதால் இந்த திட்டத்தை விரைவுபடுத்த மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். வெகு விரைவில் இந்த ரோப்கார் பணிகள் துவங்கப்படும். கர்நாடகா மாநிலத்தில் அறநிலைத்துறை இருக்கு, அதனால காரணம் என்னன்னா அவங்க இந்து நம்பிக்கை அண்ணாமலை குற்றம் சாட்டினார். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பார்கள். குற்றம் சொல்வதற்காகவே இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக அவர் இருக்கின்றார். இந்திய அளவிலே, ஒன்றிய அளவிலே தமிழகத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற திருக்கோயிலுடைய புனரமைப்பு பணி, திருப்பணிகள், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுகின்ற ஒரு ஆட்சியை, அந்த ஆட்சிக்கு மார்க் போட வேண்டும் என்றால், மதிப்பெண்கள் போட வேண்டும் என்றால் தமிழகத்திலே இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே செயல்படுகின்ற திராவிட மாடல் ஆட்சிக்குத்தான் முதலிடம் தர முடியும். என்றால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இன்றைக்கு 1390 கோயில்களுக்கு இன்றோடு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் சுமார் 5084 கோடி அளவிற்கு சொத்துக்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் சுமார் 8764 திருக்கோயில்களுக்கு மாநில வல்லுநர் குழு திருக்கோயில் திருப்பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்படி எல்லா நிலையிலேயும் திருப்பணிகளும், பக்தர்களுக்கு தேவையான விருந்து மண்டபங்கள், பக்தர்கள் தங்கும் விடுதி,
அதேபோல் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, கழிப்பிட வசதிகள், முடிக்காணிக்கை மண்டபங்கள் போன்றவைகளை அதிக அளவிற்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அறிவிக்கப்பட்டு பணிகள் நடந்து கொண்டு வருகின்றன. திருத்தேர் செப்பனிடுகின்ற பணி என்றாலும் சரி, புதிய திருத்தேர்களை உருவாக்குகின்ற பணி என்றாலும் சரி, அதேபோல் கோயில் திருக்குளங்களை புனரமைக்கின்ற பணிகள் என்றாலும் சரி, பசுமடங்களை காக்கின்ற பணி என்றாலும் சரி, இந்த ஆட்சியில் போல் கடந்த இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் எந்த ஆட்சியிலும் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட அரும்பெரும் பணிகள் நடக்கின்ற பொழுது இந்துக்கள் இந்து திருக்கோயில்களை வைத்து அரசியல் செய்யலாம் என்பவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியிருக்கின்றது. இனத்தால், மொழியால், மதத்தால் இந்த மக்களை பிளவுபடுத்தலாம் என்று நினைப்பவர்களுடைய ஆசை நப்பாசையாக மாறிவிட்டதால் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றும் வியப்புக்குரியதல்ல. இதைவிட அதிகமான குற்றச்சாட்டுகள் கூட வருங்காலத்தில் அவர்களால் கூற முடியும், கூறுவார்கள். ஏனென்றால் ஏமாற்றத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் இருப்பதால் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவர்கள் அள்ளி வீசுவதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. எங்கள் பணி திருக்கோயில்களை புனரமைப்பது, 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் மன்னர்களால் உருவாக்கிவிட்டு போன பொக்கிஷங்களை காப்பது, வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்கின்ற பணி தொடரும். இந்து சமய அறநிலையத்துறைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருகரம் கூப்பி அனைத்து திட்டங்களையும் அரவணைத்து நிறைவேற்றி தருவதால் மேலும் மேலும் இந்து சமய அறநிலையத்துறை பல பல புரட்சிகரமான திட்டங்களையும் ஆன்மீக பெரியோர்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற திட்டங்களையும் கொண்டு வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்ஜெட்ல சார் 6000 ஏக்கருக்கு மேல நிலத்தை மீட்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த மீட்கப்பட்ட நிலங்கள் நம்ம என்ன பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம், மற்ற நிலங்களை மீட்பதற்கான நடவடிக்கை? நிச்சயமாக அப்படி மீட்கப்பட்ட இடங்களை பொது ஏலத்திற்கு விட்டு மறு பயன்பாட்டிற்கு, வணிக பயன்பாட்டிற்கு அல்லது வேறு ஏதாவது அவருடைய சொந்த பயன்பாட்டிற்காக பொது ஏலத்தில் விட்டதின் பலனாக எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு சுமார் 600 கோடி ரூபாய் வருமானம் புதிதாக கிடைத்திருக்கின்றது. இதுவே ஒரு பெரிய வெற்றி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். படிப்படியாக இப்படி மீட்கப்பட்ட நிலங்கள் பொது பயன்பாட்டிற்கும் வணிக நோக்கத்திற்கும் இந்து சமய அறநிலையத்துடைய சட்ட திட்டத்திற்குட்பட்டு பொது ஏலம் விடப்பட்டு இன்னும் வருகின்ற ஆண்டுகளில் கூடுதலான வருவாய் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கிடைப்பதற்குண்டான வழிவகைகளை காண்போம், மேற்கொள்வோம். நிச்சயமாக இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 2 திருக்கோயிலில் இருந்த முழுநேர அன்னதான திட்டத்தை 8 திருக்கோயில்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 754 திருக்கோயிலில் இருந்த ஒருவேளை அன்னதான திட்டத்தை சுமார் 17 திருக்கோயில்களை கூடுதலாக்கி 781 திருக்கோயிலுக்கு இன்றைக்கு இந்த அன்னதான திட்டம் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மத்திய ஒன்றிய அரசால் வழங்கப்படுகின்ற உணவு தர சான்றிதழ் என்று கருதப்படுகின்ற போக் என்ற சான்றிதழை இந்தியாவிலேயே ஒன்றியத்திலேயே தமிழகம்தான் அதிகமான அளவிற்கு அந்த சான்றிதழை பெற்றிருக்கின்றோம். அதோடு நின்று விடாமல் தனியார் நிறுவனத்திற்கு சுழற்சி முறையில் ஆண்டிற்கு 3 தடவை ஒவ்வொரு உணவு தயாரிக்கும் கூடத்தையும் உணவு பராமரிக்கின்ற கூடத்தையும் அவர்கள் நேரடியாக சென்று ஆய்வு செய்து இருக்கின்ற குறைகளை சரி செய்ய அந்த பகுதியினுடைய இணை ஆணையாளருக்கும் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை தலைமையகத்திற்கும் அறிக்கையாக தந்து அந்த பணிகளையும் முடக்கிவிட்டிருக்கின்றோம். இவையெல்லாம் இந்த ஆட்சியில் செய்யப்படுவதற்கு காரணம் தரமான பிரசாதம், தரமான உணவு மக்களுக்கு கிடைக்கப் பெற வேண்டும் என்பதால் தான். இந்த திருவொற்றியூரிலே புளியோதரை கெட்டுப்போன விவகாரம் உடனடியாக எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. சம்பந்தப்பட்ட அதிகாரியை நேற்றைக்கு நானும் துறையினுடைய செயலர் மற்றும் ஆணையர் அவர்களும் அந்த திருக்கோயிலுடைய துணை ஆணையாளரை அழைத்து ஒழியாக விசாரணை மேற்கொள்ள சொல்லியிருக்கின்றோம். தவறு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த பிரசாத கடைக்குண்டான எடுத்தவருடைய உரிமை ரத்து செய்யப்பட்டு புதிதாக நல்ல தரமான உணவு தயாரிப்பவரிடம் அந்த பணி ஒப்படைக்கப்படும். ஆகவே இப்படிப்பட்ட சிறு சிறு குறைகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்தில் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனடியாக துறையினுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டவுடன் அதற்கு மாற்று ஏற்பாடை, தவறு என்றால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கின்ற
பணியை இந்து சமய அறநிலையத்துறை பாரபட்சமின்றி மேற்கொள்ளும். பக்தர்களுடைய மகிழ்ச்சி, பக்தர்களுடைய அடிப்படை தேவைகள் தான் இந்து சமய அறநிலையத்துடைய மகிழ்ச்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 130 கிலோ தங்கம் முதலீடு எவ்வளவு வட்டி நமக்கு கூடுதலா கிடைக்கிறாங்க? நிச்சயமாக இந்த 130 கிலோ தங்கம் முதலீடு செய்கின்ற பட்சத்தில் குறைந்தபட்சம் ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டு பார்த்தால் இந்த 130 கிலோவிற்கு குறைந்தபட்சம் கணக்கிட்டு பார்த்தாலும் கூட ஒரு 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு ஆண்டிற்கு இந்த வைப்பு நிதி பத்திரத்தின் மூலம், தங்க முதலீட்டு பத்திரத்தின் மூலம் திருக்கோயிலுக்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு வருவாய் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒட்டுமொத்தமாக இந்த பணிகள் இந்த ஆண்டிற்குள் முடிக்கப் பெறுமானால் சுமார் 25 கோடி ரூபாய் அளவிற்கு ஆண்டிற்கு அந்தந்த திருக்கோயிலுக்கு தங்க முதலீடு வைப்பீட்டு பத்திரத்தின் கீழ் வட்டி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கோடி ரூபாய் அதில் ஒட்டுமொத்தமாக இந்த திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது இந்த ஆண்டிற்குள் மாண்புமிகு நீதியரசர்கள் தலைமையிலே இந்த பணி முடிவு பெறுகின்ற பொழுது ஆண்டிற்கு 25 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த தங்க முதலீட்டு பத்திரத்தின் கீழ் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டில் இருக்கும் சிலைகள் தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றன. ஒரு நிதிநிலை அறிக்கையில் நேற்றைக்கு பார்த்தால் 2 மணி நேரம் 7 நிமிடங்கள் பட்ஜெட் உரை நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அமைச்சர் அவர்களால் வடித்தெடுக்கப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க அந்த நிதிநிலை அறிக்கையில் அனைத்து அம்சங்களும் இடம்பெற வேண்டும் என்றால் ஒரு 12 மணி நேரமாவது குறைந்தபட்சம் தேவைப்படும் என்பதால் இந்த சிலைகள் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. துறையின் சார்பிலே தமிழகத்துடைய காவல்துறை தலைவரை ஒரு கூட்டத்திற்கு விண்ணப்பித்திருக்கின்றோம். சிலை மீட்கப்பட்ட சிலைகள், அடையாளம் காணப்பட்ட சிலைகள், சிலைகள் களவு போவதை தடுப்பது குறித்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்திற்கு நம்முடைய துறையினுடைய ஆணையாளர் அவர்கள் நம்முடைய காவல்துறை தலைவரிடம் தேதி கேட்டிருக்கின்றோம். வெகு விரைவில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்தவுடன் அதற்குண்டான கலந்தாய்வு கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. மேலும் இந்த பணிகளை விரைவுபடுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம்.